ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாம்பூர் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ ஒரு ஹார்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஹார்ட் ஷேப்பில் வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக வந்து ஸ்டிச் போடுறது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம 2 ஸ்டான்ஸாக சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கணும். நம்ம எப்பயுமே போடுவோம் இல்லைங்களா, எல்லா ஸ்டிச்சுக்கும் அதே மாதிரி நாட் போட்டுட்டு கையில் ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம இப்போ கீழே கொண்டு போகணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஹார்ட் ஷேப்பில் நம்ம ஆஃபாக டிவைட் பண்ணி தான் போடணும். இப்போ இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. எப்பயுமே தாம்பூர் ஸ்டிச் அப்படின்னாவே டிவைட் பண்ணி தான் நம்ம போடணும். ஒரு ஸ்டிச்சை போடுறோம் அப்படின்னா நம்ம பாதியாக டிவைட் பண்ணி தான் போடணும். ரவுண்டு போட்டாலும் சரி, ட்ரையாங்கிள் போட்டாலும் சரி, என்ன ஒரு டிசைன் போட்டாலும் சரி, ஆஃபாக டிவைட் பண்ணி தான் போடணும். நம்ம அதிலே சுற்றி 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 போடக்கூடாது. இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி போடக்கூடாது. நான் அதையுமே எப்படி போடக்கூடாது அப்படின்னும் போட்டு காமிக்கிறேன். அப்போ தான் நீங்கள் அந்த மிஸ்டேக் வந்து பண்ண மாட்டீங்க. இப்போ ஒரு சைடு ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா அந்த சைடு ஃபுல்லாக லைனாக ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சைடு வந்து நம்ம மறுபடியும் லைனாக ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம இதை ஹார்ட் ஷேப் போட்டிருக்கோம் அப்படின்னா அதை சுற்றி 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 நம்ம பண்ணணும் அப்படின்னா நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்காது. செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஆஃபாக டிவைட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இந்த பக்கம் ஒரு லைன் போடும்போது ஒரு குட்டியாக ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே இந்த சைடு திருப்பி இப்போ நீங்கள் இந்த சைடு இருந்து கீழேருந்து மறுபடியும் லைன் போடலாம். ஓகேங்களா? நான் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுறோம் அப்படின்னா அதோட பக்கத்தில் நெருக்கமாக போட்டால் மட்டும்தான் நமக்கு தாம்பூர் ஸ்டிச் நீட்டாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டிச் போடுறதுல ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினீங்க அப்படின்னா நான் டீட்டெயில் சொல்லுவேன். நீங்களும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆரி ஒர்க் கிளாஸ் மட்டும் எடுக்கல, ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கிளாஸ், மெஹந்தி கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு எதுலையாச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கீழே வந்து ஒரு லாக் போட்டுட்டு தான் மறுபடியும் மேலே கொண்டு வந்து ஒரு லைனே போடுறேன். ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அந்த செயின் ஸ்டிச் எப்படி இருக்கணும் அப்படின்னா நெருக்கமாக இருக்கணும். இப்போ ஒரு லைன் ஸ்டிச் போட்டுட்டோம், அதுக்கு பக்கத்துலேயே நெருக்கமாக ஒட்டி போட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு தாம்பூர் ஸ்டிச் நீட்டாக கிடைக்கும். நம்ம இதை ஒரு ஹியூமன் ஃபேஸ்லலாம் பண்ணும்போது நெருக்கமாக போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்கும். தள்ளி தள்ளி போட்டு அந்த கிளாத்தெல்லாம் உள்ளே இருக்க கிளாத்தெல்லாம் அப்படியே வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபேஸில் போடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், நெருக்கமாக போடுங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து இது வந்து பார்ட் 1. பார்ட் 2 கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் ஒரு ஹியூமன் ஃபேஸோ இல்லை காட் ஃபேஸோ ஏதோ ஒரு ஃபேஸை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், போட்டு காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற கிளாஸஸ்லாம் உடனே உங்களால் பார்க்க முடியும். அண்ட் ஸ்டூடெண்ட் ஒர்க்கும் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு உடனே உங்களால் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்கிறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். இதனுடைய ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ எப்படி போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஹார்ட் இருக்குன்னா இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுருவீங்க. அதுக்குள்ளேயே மறுபடியும் அதே மாதிரி லைனை கொண்டு வருவீங்க. நான் என்ன சொன்னேன், ஆஃபாக டிவைட் பண்ணி தான் போடணும் அப்படின்னு சொன்னேன். தெரியாதவங்க பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே சைடாக சுற்றி நீங்கள் போடுவீங்க. இதை தான் தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் போட்டுட்ருக்கிற மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. ஆஃபாக டிவைட் பண்ணி எந்த ஒரு ஸ்டிச்சுக்குமே இந்த மாதிரி வளைவாக ஸ்டிச்சு வராது. நேராக தான் போடணும். நேராக லைனாக போட்டு மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு ஸ்டிச்சை வந்து ஃபினிஷிங் பண்ண முடியும். புரியுதுங்களா? உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து செயின் ஸ்டிச் போடாதீங்க. த்ரெட்டும் நீடிலும் வச்சு யூஸ் பண்ணி இந்த மாதிரி வளைவாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாவே இருக்காது. போடுறதுக்கு வேணால் நம்ம ஃபில் பண்ணின மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஓகேங்களா? இப்போ நான் இதெல்லாமே பிரிச்சுட்டு நான் போட்டு காமிக்கிறேன். லைனாக நான் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கேளுங்க. இப்போ பாருங்கள், நான் பிரிச்சுட்டு நான் அதை வந்து லைனாக போட்டிருக்கேன்.
இப்போ சைடில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஒரு ஸ்டிச் முடித்தா நம்ம கண்டிப்பாக அவுட்லைன் கொடுத்தா மட்டும்தான் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அதை தான் நம்ம இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த எட்ஜ் வர இடத்துல ஒரு குட்டியாக லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இல்லை நான் யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். பார்ட் 2 கிளாஸில் நான் ஒரு ஹியூமன் ஃபேஸ் சொல்லிக் கொடுக்குறேன். நான் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து 30 சென்டிமீட்டரில் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த தாம்பூர் ஸ்டிச்சுக்கு என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா 30 சென்டிமீட்டரில் ஒரு ஹியூமன் ஃபேஸ் தான் கம்பல்சரி பண்ணியிருக்கணும். நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 30 சென்டிமீட்டரில் ஹியூமன் ஃபேஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.